ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் அரசுவை அரிசல். வாங்க இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கால் டீஸ்பூன் வந்து நான் வெந்தயத்தை வந்து எடுத்து லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். இந்த வெந்தயம் வந்து நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி நம்ம அதை ஃபைனலாக தூவி விட்டோம்னா நல்லா வாசனை கொடுக்கும். லெமன் ரைஸ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிறேன். அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு. இது லெமன் வந்து நான் ஒரு 4 லெமன் எடுத்துக்கிட்டேங்க. இப்போது சாதம் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வேக வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கணும். உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அதில் போட்டு நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எத்தனை லெமன் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம், பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2.5 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நான் ஒரு 1/2 kg ரைஸ் பக்கம் தான் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு உப்பு மேலே போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து கலந்துட்டு இப்போ வந்து நீங்கள் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ இந்த ஜூஸ்லாம் பிழிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணல, இப்போது 4 டேபிள் ஸ்பூன் நான் வந்துட்டு கடலை எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் அந்த 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு அது நல்லா வறுபட்டதும் நான் வந்து ஒரு 10 பல் வந்து முந்திரி வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் உடச்சி. ஸோ அதையும் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுபடணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. முந்திரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டு வரணும். இப்போது நம்ம பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் அடுத்தது சேர்க்கலாம். முந்திரி நல்லா வறுத்து வெந்ததும் கூடவே மஞ்சள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம போட்டுக்கலாம். எண்ணெயிலே மஞ்சள் தூள் போடும்போது உங்களுக்கு அந்த பச்சை வாசனையும் போயிடும், உங்களுக்கு அந்த கலரும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போது அந்த பச்சை மிளகாவை கீரினா போட்டிருக்கேன், அதாவது ஒரு ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன் நான் கத்தியில். நீங்கள் வந்துட்டு அப்படியே போட்டிங்கன்னா வெடிக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்லிட் பண்ணி போடணும், நடுவில் ஒரு கீரல் போட்டு போடணும். காஞ்ச மிளகாய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து சாதத்தில் கொட்டி கிளறினோம்னா உங்களுக்கு லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெந்தய பவுடர் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, வறுத்து, அதையும் எடுத்து மேலே தூவி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு பரிமாறிடலாம். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாதத்து மேலே எடுத்து கொட்டி ஆல்ரெடி லெமனை பிழிஞ்சிருக்கேன், நான் உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எல்லோ கலர் பத்தலை, அதாவது மஞ்சள் பத்தலை உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு தாளிக்கிற கரண்டியில் நீங்கள் வந்து எண்ணெயை கொஞ்சமாக காய வச்சுட்டு அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதில் மறுபடியும் எடுத்து சாதத்தில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மஞ்சள் கலரில் வேணும் அப்படின்னா புளிப்பு உப்பு ரெண்டுமே பார்த்து செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ புளிப்பு தேவைப்பட்டுச்சுனாலுமே சாதம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து தேவையானதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் புளிப்பு வந்து பத்தலைன்னா லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கிற அந்த வெந்தய பவுடர் வந்து நான் போட்டு கலந்து விட்டுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, லெமன் ரைஸ் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.